அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பெருமாளே. யாரா நீங்களா? ஆயிடுவீங்க நீ ஒரு வார்த்தை லவ் யூ டி. அதெல்லாம் சொல்லல, கலர் டிவி ஏன் மொத்தமா கண்டு போங்களே, பின்னாடி உட்காந்துருக்கேன் இல்ல வந்ததுல இருந்து ஏன்டா நயன்தாரா நயன்தாரான்னு சொல்லி வெறுப்பேத்துறீங்க. நானே வேற வழி இல்லாம டிவில சொல்லிட்டு தெரியுறேன். அப்பா நான் பெரிய ஆங்கிலேயரு ஆய் அவாரி. ஆனா இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் உள்ள வந்தான், டே ராமரன் அவரு பார்த்தாரு, சார் வணக்கம்னு போயிட்டான். அந்த கெல்டு பயலுக்கு இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய அவமானம். முதல்ல உங்க எல்லாருக்குமே சிவராத்திரியோட வாழ்த்துக்கள். நான் ரொம்ப சந்தேகத்திலே இருந்தேன், ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கேன், முழிச்சிருப்பீங்களா தூங்குவீங்களா முழிச்சிருப்பீங்களா ஒரு சந்தேகம் இருந்தது. எனக்காக எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பாப்போம். என்னங்க சார் ஒண்ணு பண்ணலாமா? என்ன சார்? உங்களோட எல்லா செல்போனோட டார்ச் ஆன் பண்ணி மேடம் வெல்கம் பண்ணலாமா? ஏன் நான் தெரியலையா? இல்ல மேடம், அதான் அவ்வளவு மேக்கப் டார்ச் அடிச்சு என்னது அவமானம். எங்க எல்லாரும் ரைஸ் பண்ணி காமிங்க, நம்ம வந்து வெல்கம் பண்றோம் மேடத்தை. எல்லாரும் உங்க டார்ச் எடுத்துக்க பாருங்க மேடம், எவ்வளவு வெளிச்சம் பாருங்க. இங்க வெளிச்சம் அதிகமா அங்க வெளிச்சம் அதிகமா தெரியல மேடம், அந்த அளவுக்கு நீங்க பிரகாசிச்சிருக்கீங்க. எல்லாரும் 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 உங்களோட செல்போன் பாருங்க, அப்படியே லைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, எப்படி பாருங்க ஒளிருது பாருங்க. கமான், இன்னும் 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 இன்னும்னா எந்த சொந்த போன நம்ம கையில கொடுத்துட்டு போயிருவாங்க. என்னடா கிட்டக்க வந்து இந்த சைடுல யாருமே டார்ச்சோட இல்லையா? ஓகே, ஆக்சுவலி டார்ச் இல்லையா சார், நம்ம டார்ச்சர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்காங்க. என்னன்னா சரி, அந்த லைட் எல்லாம் தாண்டி யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ தயவு செஞ்சு ஒரு முறை கை தட்டுங்க பாப்போம். ஒரு சின்ன சந்தேகம் தான், பரவாயில்லடா ஒரு 10 பேர் நமக்கு தேடி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டிமன்ற குழு வந்துட்டாங்க. போன வருஷம் வந்தது இதே மேடம், அது மறக்க முடியாதுல ஒன்னா லைஃப்ல, அதேதான். சோ பட்டிமன்றம் இதுக்கப்புறம் இருக்கு. விடிய விடிய உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பியான நிகழ்ச்சி இருக்கும், பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, இந்த ஊர்ல வந்து இறங்கணும்னு இவ்வளவு பேர் இருக்கும் போது எனக்கு இப்படி ஒரு அவமானம் நடக்கலாமா? நடக்கா சார், நடக்கலாமா அப்படி ஒரு அவமானம்? எனக்கு வந்து காரை விட்டு இறங்குறேன் சார், ஒரு பையன் ஓடி வந்து என்கிட்ட பேசுறான், அசிங்கமா பேசுறான், பிச்சு விடுவேன், என்ன பேசுறான், கிட்ட வந்து கேட்டான், அழகா பிறந்தது என் தப்பாடா தம்பி? அப்படி என்ன அழகா பிறந்துட்டேன் நானு? போறவங்க கிட்ட மட்டும் போறீங்க, கிட்ட வந்து கேட்டா அக்கா நடந்தா வந்தீங்கன்னா, சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பிளைட்ல வந்தேன், கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஊர் வரைக்கும் கார்ல வந்தேன், மேடைக்கு நடந்து தாண்டா போகணும்னு. அவன் என்கிட்ட வந்து கேட்டான், பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்து தானே போகும், நீங்க மட்டும் எப்படி நடந்து போவீங்கன்னு கேட்டான். நான் தாண்டா அந்த பட்டாம்பூச்சி, ஏன் அப்படி கரப்பாம்பூச்சியை பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? பட் என்னதான் இருந்தாலும் நிறைய பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதுலயும் குறிப்பா கோவில்ல சுத்தம் பண்ணக்கூடிய விஷயம்ல இருந்து கோவில் பணிகள் செய்யக்கூடிய நிறைய பெண்கள் வந்து எங்க கிட்ட பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. சிவனுக்கு செய்யறதை விட இந்த உலகத்துல எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கடவுள் பக்தியில இவ்வளவு பேர் இங்க ஆண்கள் பெண்கள் கலந்து வந்து உட்கார்ந்துருக்கீங்க. யாரெல்லாம் குடும்பமா வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அவங்க குடும்பத்தோட கரெக்ட். ஏன்னா நம்மளால பக்கத்து வீட்டுலாம் கூட்டி வந்து உட்காரப்பான், அந்த மாதிரிலாம் இல்லாம குடும்பம் அந்த தங்கம் முதல்ல இருந்த மாதிரியே வச்சுருக்கா தம்பி. அதே மாதிரியே கடைசி வரைக்கும் உட்காந்துருக்கேன். எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் பெரிய ஆசையெல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம். நான் சொல்றது கரெக்டா இருந்தா பெண் ஐயா பத்தி பண்றா நீ சூப்பரா இருக்கும். நான் சொல்றது கரெக்டா இருந்தா பெண்கள் மட்டும் கை தட்டுங்க. நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட புருஷன் வேணும்னு அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா? அதிகபட்ச ஆசை பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருந்தா போதும்னு நினைப்போம். கிரகம் வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது. இந்த சைத்தான்களை வச்சுக்கவும் முடியல. ஆனா இந்த உலகத்திலே கோபி தாங்க கொடுத்து வச்சவன். எல்லா ஊர்லயும் அப்பாவை தாத்தா நான் பார்த்திருக்கேன். அந்த ஆள் மட்டும் தாங்க தாத்தாவாய் அப்பாவானா. இப்ப வேற டைவர்ஸ் ஆகி வச்சு பாவம். அதெல்லாம் தாண்டி இங்க ஆண்களும் இருக்கீங்க பெண்களும் இருக்கீங்க. என்னால ஆண்கள் மனசையும் உணர முடியும், பெண்கள் மனசையும் உணர முடியும். அப்படி ஒரு சக்தியோட வந்து நான் பிறந்திருக்கேன். இப்ப இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியும். சொல்லட்டுமா வேணாமா? சொல்லுங்க பாக்கலாம். சொல்லட்டுமா? இங்க இருக்கிற பெண்கள் மனசு அதிகபட்சம் என்ன நினைக்க தெரியுமா? இதுக்கப்புறம் வாய்ப்புல தாண்ட விட்டு பேசணும். அதிகபட்சம் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? நிஷா இவ்வளோ அழகா இருக்காளே. தினேஷே ஒரு ஏரியால என்ன கடக்கிறாங்கடா, ரொம்ப அக்காவை பாதுகாப்பா கூட்டி போடா, கடத்திடுவாங்க போடா.
நிஷா இவ்வளவு அழகா இருக்காளே. தம்பி விடு விடு விடு, இதுக்காகலாம் நீ பாய்சன் எடுத்து குடிச்சது அதை பட்டுன விடு பார்க்கலாம். ஐயோ எனக்கு சாஞ்சவர் எதிர்க்க வேண்டியப்பா. அந்த பாய்சன் பத்திரமா இருக்கணும், பட்டிமன்றம் முடிச்சாலும் குடிப்பாங்க. அவர் ஆரம்பிச்சு குடிச்சிட்டு வந்தவர் தான். நிஷா இவ்வளவு அழகா இருக்காளே. நிஷா கட்டியிருக்க புடவை இவ்வளவு அழகா இருக்கு. ஒருவேளை அந்த புடவையை நம்ம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோன்னு நினைச்சா அது பொம்பளைங்க மனசு. நிஷாவையே நம்ம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோன்னு நினைச்சா அது அப்படியே. நிஷாவையே கட்டிருப்போம் நினைக்கிறது உலகத்துல ரியாசை தவிர வேற நினைக்க மாட்டேன். அந்த அளவு நினைக்க மாட்டான், பேசாம இருறான். ஆனா அதெல்லாம் தாண்டி இங்க நிறைய பெண்கள் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கேட்டு போயிடுறேன். அவ்வளவுதான் என்னால முடியும் போல இருக்கு. இங்க இருக்கிற யாரெல்லாம் ஆண்கள் உங்க மனைவி போட்டோவை செல்போன் வால்பேப்பர்ல வச்சிருக்கீங்க? நான் வச்சிருக்கேன் சொல்லுங்க. இல்லடா பெண்கள் நான் வச்சிருக்கேன். எல்லாம் ஒவ்வொன்றும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பிறக்கும் போதே தாலி கட்டியே பிறந்தியா? திணிக்கூண்டா இருக்க. இந்த குழந்தை திருமணமா இருக்கும் போலப்பா அந்த ஊர்ல ஆம்பளைகள் பூரா. அவன் ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைன்னு சொல்றான். இறங்கடா குண்டு போயா. யாரெல்லாம் உங்க பொண்டாட்டி போட்டோவை வால்பேப்பர்ல வச்சிருக்கீங்க? சுயநலவாதிங்க. ஒரு 2-3 பேர் கூட தேரல. தம்பி உனக்கு கல்யாணம் நம்ப மாட்டேன், உட்கார்றான். ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? எப்ப ஸ்கூலுக்கு போற? நாளைக்கு போற. அப்புறம் எப்படி ஒரு கல்யாணம் இருக்கும் சார்? அவனை தலையில போட்டு உட்கார வைங்க சார். உங்களுக்கு தெரியாது, நாகர்கோவில்ல 10வது படிக்கிற பையன் டீச்சரை உசார் பண்ணான்னு. நம்ம தம்பி தான். இதெல்லாமா நான் தெரிஞ்சுக்க போறேன். ஆனா உண்மையிலே சொல்றேங்க, இந்த இடத்துல என்னதான் என் புருஷனை நான் அப்படி திட்டினா கூட ஒரு மேடம் அம்மா எங்க போறீங்க? சிவன் போகக்கூடாது இருக்காரு, உட்காருங்க. எனது வேலை இருக்கு. அப்புறம் நான் வெட்டியா இருக்கேன். நம்ம ரொம்ப அவமானப்படுத்த போது எங்கம்மா அப்புறம் வேலை இருக்கு. நான் என்ன தெருவில் பிச்சை எடுத்தா இருக்கேன்? ஐயோ சைடு கேப்ல உண்மையான தொழில சொல்லிடா வீடியோ கிராமர் தம்பி. கோயம்புத்தூர்ல பிச்சை. ஆமா, அவர் திருப்பூர்ல எடுத்தாரு. ஒரு பெரிய தொழிலதிபர். கிட்டக்கு வந்து மூஞ்சிய கட்டின செத்து போயிருவோம் உட்காரு. நான் மத்த ஊர் மாதிரிடா எல்லா ஊர்லயும் மேக்கப்ப கலந்துச்சு காட்டுவேன். இந்த ஊர்ல கலந்துருச்சு. 10:30 மணிக்கு பின்னாடி வந்து உட்கார்ந்தேன். 42 பேர் வந்து போட்டோ எடுத்தாங்க சார். எந்திரிச்சு உட்கார போறேன். ஒரு அம்மா வந்து எந்திரி அம்மா தூரத்துல இருந்து வந்திருக்கோம், பொசுக்குன்னு உட்கார்ற, நீ என்ன வயசுக்கா வந்திருக்க? நானும் பார்த்தேன். இதுக்கப்புறம் உட்கார்ந்தா செருப்புகள் எடுத்தாங்கன்னு எந்திரிச்சு நின்னுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு போனேன். அதுல ஒரு அம்மா எடுத்துட்டு அப்பவே என் கண்ணு முன்னாடி டெலிட் பண்ணிட்டு போகுது சார். நான் கூப்பிட்டு கேட்கிறேன், என்னன்னு? நல்லா இல்ல. என் முகரம் மட்டும் இல்ல, உன் முகரம் தான் நல்லா இல்ல. இதெல்லாம் சொல்ல முடியும் அந்த ஊர்ல? அடி வாங்கி சாக முடியாது. ஆனாலும் உண்மையிலே சார், என்னதான் இருந்தாலும் என் கணவர் கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. பட் பார்த்தா அப்படி தெரியாது, குட்டி பிள்ளை மாதிரி இருப்பேன். 13 வருஷமா என்னுடைய போட்டோவை தான் அவருடைய வால்பேப்பர்ல வச்சிருக்காரு. இதுக்காக அவருக்கு ஒரு முறை கைத்தட்ட மாட்டீங்களா? சூப்பர்பா. ரியாஸ் வாழ்க. எஸ், 13 வருஷமா. ஏன்னா அந்த அளவுக்கு மாத்த தெரியாது. வால்பேப்பரும் மாத்த தெரியாது, வாழ்க்கையும் மாத்த தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா அவன் எப்போ உருப்பிட்டுருப்பாப்லையா. பட் இருந்தாலும் வாழ்க்கையில எது சந்தோஷம்னா இந்த மாதிரி ஜாலியா உட்காந்து ஃபன் பண்ணி குடும்பத்தோட இருக்கதா சந்தோஷம். அதுல இங்க நிறைய பேர் வந்து குடும்பமா வந்ததுனால சொல்றேன். இந்த ஆண்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்கல்ல சார், உங்களுக்கு எல்லாம் இந்த பொண்ணு பார்க்க போகும்போது சில அனுபவங்கள் இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் என்னை பத்தி பெருமையா சொல்லிக்க மாட்டேன். இந்த பட்டிமன்ற பேச்சாளர் இருக்காங்க, என்னை பத்தி கேட்டு பாருங்க. என் கூட பயணிச்சவங்க தான். நான் பொய் சொல்ல மாட்டேன். பொதுவா கருப்பா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் உண்மையா சொல்லுவோம். கரெக்டா கை தட்டணும். கருவாப்பெல்லாம் கம்மியா இருக்காங்களோ? அழகுல வியந்து பாக்குறாங்க. ஏன்டா உயிரை வாங்குறேன்? உண்மையிலேயே என்னை எல்லாம் பொண்ணு பாக்குறதுக்கு 22 ஊர்ல இருந்து ஆள் வந்தாங்க சார். அவன் பொண்ணு பார்க்க வந்திருக்க மாட்டான், இது பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பான். பொட்டலட்டப்பா சாவுச்சுருவேன். என்னைய பொண்ணான்னு பார்க்க வந்தாலும் சரி, பொண்ணு பார்க்க வந்தாலும் சரி, என்னைய பொண்ணு பார்க்க வந்தாங்க. இங்க இருக்க கல்யாணம் ஆகாத என் தம்பிகளுக்கெல்லாம் அக்கா ஒரு அட்வைஸ் பண்ணேன். டீச்சர்லாம் கூட பிறந்த பரப்பா ஒரு அட்வைஸ் பண்றேன். சொந்த பந்தத்தோட பொண்ணு பார்க்க போகும்போது நீயும் வாயை மூடிக்கிட்டு பொண்ணு பார்க்க போயிரு. அதான் உனக்கு நல்லது. நீ பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்ட்டு போவாது தனியா. பொண்ணு வித்தவுட் மேக்கப்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும். ஏன்னா நான் கொடுத்தேன். எங்க வீட்டுக்காரர் என்ன பொண்ணு பார்க்க வரல, எங்க மாமியார் தான் மூலையை வந்துச்சு. வந்து பூ வச்சுட்டு போயிருச்சு. நான் அதுக்கு ஒரு பொட்டு வைக்கலாம் பார்த்தே முடியாம போச்சு பாருங்க. பூ வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எங்க வீட்டுக்காரர் தனியா சொல்லாம வந்தாரு. நான் வீட்டு வாசல்ல நைட்டியோட நின்றுட்டு இருந்தேன். இல்ல அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஐயோ இல்ல, உலகத்திலேயே கடைசி கேவல செருப்பு இந்த அம்மா தெரிஞ்சதுதான். அவங்க என்னன்னா நீ நைட்டியோட எப்படி இருந்திருப்பாரு. அப்படி எப்படி இருந்தேன்னு யாருக்கும் டவுட் வேணாம். எல்லாரும் போய் பிக் பாஸ் பார்த்துட்டு வாங்க, தெரியும். அந்த கருமத்தை மறுபடியும் சும்மா
77 நாள் கழிச்சு விளக்கமா தரடிச்சு வெளில கட்டி விட்டாங்க. நல்லா வெளியில வந்து முதல் போன் எங்க வீட்டுக்காரர் தான் மேடம், நீங்க நம்ப மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் போன் எங்க வீட்டுக்காரர் தான். பாசம் இல்ல, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டானா இருக்கானு செக் பண்ணி பார்த்தேன், கட்டல. என்ன தவிர ஒரு சின்ன மாட்டான் எல்லாம். போன் அடிச்சு ஏங்க ஓட்டு போட்டீங்களா இல்லையான்னு, உனக்கு தாண்டி ஓட்டு போட்டேன்னு. ஓட்டு போட்டா நான் எப்படி வெளியில வருவேன், நீ வெளியில வரணும் தானே வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன். 77 நாள்ல அந்த ரோஸ் கலர் நைட்டியை நீ மாத்தவே இல்லைன்னு. நான் நைட்டி போட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தேங்க. எங்க வீட்டுக்காரங்க அங்கேருந்து வரதை எங்க அம்மா பார்த்துட்டாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, எரும மாடு மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள வாடினாங்க. நான் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓட, அந்த ஆளு வீட்டை விட்டே ஓடுறதுக்கு இப்படி ஒரு காண்டாமிருகத்தை எவனும் படைச்சதில்லைன்னு. ஆனா நம்ம அதுக்குள்ளலாம் கிடையாது. இந்த ஆம்பளைங்க பொண்ணு பார்க்க வரும்போது பாத்திருக்கீங்களா, சிவாஜி கணேசன் தோத்துருவாரு. ஜன்னி வந்துருச்சா, எப்படி 8 மணிக்கு அடிச்ச சரக்கு இன்னும் வேலை செய்து பாரு. இந்த மாதிரி ஒரிஜினல் இருக்கும் போல இருக்குது. இல்ல சொந்தமா காட்சிக்கலாம்னு தெரியல. ஐயா உண்மையிலே சொல்றீங்க, உழைச்சு சம்பாரிச்சு உட்காந்துருக்கோம்ல, நம்ம கூட இப்படி உட்காரல. அவர் படுத்துறத பாரு, நீ வரும்போது படுத்தாப்ல, ராமர் வரும்போது இங்க முழங்கால் யுத்தம்லாம் நடத்தினாப்ல வந்து. ஐயா அந்த யுத்தத்தை அங்கேயே நடத்துங்க, இங்க வந்துடாதீங்க. இந்த ஆண்கள் எல்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது சிவாஜி கணேசன் தோத்துருவாருங்க. அப்படியே அந்த மிக்சர் பாக்கெட்ல மிக்சர் கொட்டி தட்டுல வைப்பாங்கல்ல, நீங்க எல்லாரும் பொண்ணு பார்க்க போது கவனிங்களா, இனிமே கவனிங்க. ஒரே ஒரு மிக்சர் தான் எடுப்பான். வீட்டுல கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி காப்பியை குடிப்பான். ஒரு ஈடு இட்லியை 1 மணிக்கே திங்கும். ஆனா பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு மிச்சர் என்ன, காப்பி டீ பழக்கம் இல்லைன்னு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். பட் எனக்கு அப்படி எல்லாம் கிடையாதுங்க. நான் விருப்பப்பட்டு திருமணம் பண்ணேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா, வீட்டுக்காரோட ஜாலியா அப்படி வெளியில போகணும், வீட்டுக்காரர் நம்மளை எப்பவுமே வர்ணிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. நான் என்ன புடவை கட்டினாலும் என்னை பார்த்து நல்லா இருக்கும் சனியா ஒரு நாள் சொன்னதா வரலாறே கிடையாது. இந்த நம்ம புருஷங்களுக்கு என்ன தெரியுமா, நம்மளை தவிர நம்ம கூட இருக்க எல்லாரையும் நல்லா இருக்கும் பாங்க. கல்யாணத்தன்னைக்கு நம்ம பக்கத்துல என்ன சொல்லுவாங்க, அது யாரும் உன் ஃப்ரெண்டா, முகையிலே மிதிக்கலாம் போல வரும். பக்கத்துல நிக்கிற நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்னு. ஆனா மாமா அப்படி கிடையாதுங்க, அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, இந்த உலகத்துல உன்னை தவிர அழகு யாருமே கிடையாதுன்னு. போன வாரம் எங்க வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரமாக ஒரு சின்ன சண்டைக்கா, உங்களுக்கே தெரியும், 6 நிமிஷம் சத்தமா பேச மாட்டான். அவ ரொம்ப அடக்கமான பொண்ணு.